வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாளும் ஒரு நற்சிந்தனை வாழ்க்கை மலர்களில் இன்றைக்கு 15வது டிசம்பர் 15 தெய்வீக உறவுங்கிற சிந்தனையை நமக்கு தோன்றார் நம்முடைய குருமகான். தெய்வீகம்ங்கிறது அவனுடைய பண்பு, அதனுடைய தன்மை என்ன அப்படின்னா அன்பு, கருணை. அந்த அன்பும் கருணையுமான உறவு எது அப்படின்னு பார்த்தோம்னா கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவனும். கணவன் மனைவி உறவுங்கிறது மிக போற்றுதலுக்குரிய ஒரு உறவு. அந்த பெருமைகள் தெரியாததுனால அவர்கள் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகள் சமுதாயத்தில் நல்லவர்களாக நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் வல்லவர்களாக இல்லை. வல்லவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் நல்லவர்களாக இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஒவ்வொரு பெற்றோருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் எப்படி இருந்தாலும் எங்கள் பிள்ளைக நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் நிறைவாக பெறணும், மற்றவர்கள் மதிக்கக்கூடிய அளவில் இருக்கணும், படிப்பில் சிறந்து, பதவியில் சிறந்து, எல்லா வகையிலையும் உயர்வாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆசை இருக்குது தாசில் பண்ண அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதிர்ஷ்டம் இருக்குது எதையோ மேய்க்கம்பாங்க. அதுபோல் ஆசைப்பட்டுட்டா தீர்ந்து போச்சா? அந்த கணவன் மனைவி உறவுங்கிறதே எதுக்காக அப்படிங்கிறதே தெரியல. திருமணம் எதுக்கு பண்ணிக்கிறோம்னு தெரியாமையே இன்றைக்கி திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணங்கள்லாம் முறிவுகள் ஆகி போயிடுது. அதுவும் ஏன்னு தெரியல. ஏன்னா ஒருத்தருக்கொருத்தர் வினைப்பதிவுகளை கழித்து கொள்வதற்கு கிடைத்த ஒரு உதவி தான் வாழ்க்கை துணை நலம் அப்படிங்கிறார் நம்முடைய குருமகான். வாழ்க்கைக்கு துணையாக இருப்பவர்கள், நலம் விளைவிப்பவர்கள் தான் வாழ்க்கை துணையாக அமைகிறாங்க. எப்படி அப்படின்னா, ஒரு பையன் பிறக்கிறான் அப்படிங்கும்போதே அவனுடைய கர்மா சஞ்சித வினைப்பதிவுகளுக்கு ஏற்ப அந்த கோள்கள் எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அந்தந்த இடத்துல இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த 7 தாதுக்கள் கட்டப்படுது அந்த குழந்தைக்கு. அதன் பிறகு அந்த 7 தாதுக்களுடைய நிலைக்கேற்பதான் உடலடையும் ரசாயன மாற்றங்கள். அதுக்கு குழந்தை பிறந்து வளர்ந்து வருதுங்கும்போது, ஒரு குழந்தை உருவாகும் போதே அதுக்கு ஒரு 25 வருஷம் கழித்து ஒரு வாழ்க்கைக்கு துணை வேணும். இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்வதுக்கு, தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதுக்கு, வினைகளை கழித்துக்கொள்வதற்கு ஒரு உதவி வேணும். 25 வருஷம் கழித்து உடனே ஒரு பொண்ணை தயாரிக்க முடியாது. இயற்கை அற்புதமாக எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கு. அப்போது பிரபஞ்ச காந்தத்தில் இந்த பையன் உருவாகும் போதே ஒரு பொத்தலை போட்டுருது, இவனுக்கு இவ தான், இவளுக்கு இவன் தான் அப்படின்னு. அந்த வினையை கழிக்கிறதுக்காக கிடைச்ச உறவு அதுதான் தெய்வீக உறவுங்கிறார் நம்முடைய குருமகான். அப்போ அவங்க 2 பேரும் தங்களுடைய சிறப்பு என்ன? உடலுக்குள் உயிர், உயிருக்குள் அறிவு, அந்த அறிவே தெய்வமாக இருந்து இயக்கி காத்தும் முடித்தும் வைக்கின்றது என்ற உண்மைகளை உணரத் தெரியாததுனால இன்றைக்கு திருமணங்கள் எல்லாம் வியாபார நோக்கமாயிடுச்சு. பால் உணர்வை தனித்து கொள்வதற்கு தான் திருமணங்கிற எண்ணத்திலே இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தோம்னா ஒரு காலத்தில் எல்லாம் பெரியார்கள் அவங்க பெற்றோர்கள் சம்மதத்தோட, இந்த கணவன் மனைவியாக இணைய போகிறவங்களோட சம்மதத்தோட திருமணம் நடக்கும்போது எல்லாரும் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு வாழ்த்துவாங்க. இன்றைக்கு அதை எல்லாமே மறந்து போச்சு. அந்த வாழ்த்துங்கிறதே கிடையாது. அதனுடைய விளைவுகள் என்னன்னு பார்த்தோம்னாக்க, உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் குழந்தைகளை உருவாக்கிடுறாங்க. இப்போ குழந்தைங்க பிறந்து வளர்ந்து வரும்போது இப்படி வரணும் அப்படி வரணும்னா அது முடியுமா? முடியாது. விதையொன்று போட்டால் சொரையொன்னா முளைக்கும்னு கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க. விதைக்கும்போது கடுகு போட்டால் கடுகு செடி தான் வரும், அதுலேருந்து கடுகு விதை தான் வரும். அப்போ கடுகு செடியை போட்டு எனக்கு சீரகம் வேணும்னா வராது, வெந்தயம் வேணும்னா வராது. அப்போது நம்ம தேர்ந்தெடுத்து நமக்கு என்ன வேணுமோ அதை தேர்ந்தெடுத்து விதைக்கக்கூடிய திறன் 6வது அறிவுக்கு இருக்கும்போது ஒரு குழந்தையை உருவாக்குறதுக்கு அந்த 6வது அறிவு எப்படியெல்லாம் சிறப்பாக இருக்கணும் அது தெரியறதில்ல. அதனுடைய விளைவு பார்த்திங்கன்னா, ஒரு தடவை ஆசான் அழுத்தந்தை குறிப்பிடுறாரு. அவர் ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்கார். அப்போது ரயிலுக்காக காத்துக்கிட்டு இருக்கார், புகை வண்டி வரணுங்கிறதுக்காக. அந்த நேரம் நம்முடைய அன்பர்கள் பிளாட்பாரத்தில் நின்று மகிழ்ச்சிகிட்ட ஏதோ அவர் சொல்ல அந்த கருத்துக்களை உள்வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு அம்மையார் ஒரு குழந்தைய இடுப்பில் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா யாரோ எவரோ தெரியாது, ஆனால் அந்த அம்மாவும் புகை வண்டியைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க.
இப்போ ஏதோ ஒரு பெரிய மகான் மாதிரி இருக்கார், அவர் சொல்கிறத கேட்குறதுக்காக அவரை சுற்றிலும் இத்தனை பேர் நின்றுட்டு இருக்காங்க, ஏதோ நல்ல விஷயங்களை சொல்கிறார் போல இருக்கு, நம்ம காதுகள்லேயே விழுந்தால் நமக்கு அது ஒரு மேன்மையை கொடுக்குமே அப்படின்னு ஆசைப்படுது அந்த அம்மா. ஆனால் இடுப்பில் வச்சுருக்கிற குழந்தை அந்த அவர் பேசுகிறத கேட்க விடலை. காதை பிடிச்சி கடிக்குது, முகத்தை மூக்கை பிடிச்சி இழுக்குது, தலை மசுரை பிடிச்சி இழுக்குது, கிள்ளுது, குத்துது. மகரிஷி பேசுகிறத அந்த அம்மானால் கேட்கவே முடியல. இப்போ புகை வண்டி வந்துருச்சு. அங்கே வருதுங்கும்போது எல்லோரும் ரெடியாக புகை வண்டியில் ஏறுறதுக்கு ரெடி ஆகிறாங்க. இப்போ அந்த அம்மா வேகமாக வந்துச்சு சாமிஜிக்கிட்ட. நீங்கள் யாரோ எவரோ பெரிய மகான் மாதிரி இருக்கிறீங்க, நீங்கள் ஏதோ நல்ல உபதேசங்களை 4 வார்த்தை சொல்கிறத கேட்குறதுக்கு இத்தனை பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நானும் கேட்கணுன்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் அந்த பிள்ளைய பார்த்தீங்களா, இடிக்குது, கிள்ளுது, வடிக்குது, பேசுகிறத கேட்கவே விடலை பாருங்கள், என்னோடய விதிங்க இது அப்படின்னு அந்த அம்மா புலம்புது. உடனே மகரிஷி என்ன கேட்குறாரு, ஏம்மா இந்த குழந்தைய உருவாக்குற நேரத்தில் நீயும் உங்கள் கணவரும் இணக்கத்தோடு இருந்தீங்களா, சந்தோஷமாக இருந்தீங்களா, மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? கேட்ட உடனே அந்த அம்மா என்ன சொல்ல, அதை ஏன் கேட்குறீங்க, எலியும் பூனையுமா தான் நாங்கள் இருந்தோம்ங்க, அதைத்தான் இப்போ பிரதிபலித்து காமிக்குது அந்த பிள்ளை அப்படின்னார். உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? இதுதான் ஏன்னா பெற்றோருடைய ஜெராக்ஸ் காப்பி தான் பிள்ளைக. அப்போ பிள்ளைக பெற்றெடுத்த பிறகு குடும்பத்திற்கும் உதவியாக இருக்கணும், அதே சமயத்தில் சமுதாயத்திற்கும் உதவியாக இருக்கணும். சமுதாயம் வளமாக நலமாக இருக்கணும்னா நல்லவர்களும் வல்லவர்களுமாக இருக்கணும். அதே மாதிரி தான் ஒரு முறை ஆசான் அருள்தந்தை அமெரிக்காவுக்கு போயிருக்கும்போது அங்கே ஒரு இல்லத்தில் தங்கியிருக்காரு. அப்போ அவர் தவம் நடத்துகிறாரு. எல்லோரும் சேர்ந்து தவம் பண்ணுறாங்க, கணவன் மனைவி மகரிஷி தவம் பண்ணுறாங்க. 2 பசங்க சண்டை ஓடுது, சத்தம் போடுது, அங்கே ஓடுது இங்கே ஓடுது, எல்லாம் பண்ணிட்டு தவம் முடிஞ்ச உடனே அந்த தலைவர், குடும்ப தலைவர் போய் அந்த பசங்களை 4 மூத்துறார், டமார் டுமார்னு. அதுங்க பேன்னு அழுகுதுங்க. ஏப்பா ஏன் அப்படிங்கிறார். பாருங்கள் நம்மளை தவம் பண்ண விடாமல் இந்த சத்தம் போட்டுது அப்படின்னார். ஆனால் சாமிஜி அந்த இடத்துல தான் ரொம்ப அமைதியாக, இந்த வீட்டில் குழந்தைங்க மட்டுமா சண்டை போடுது அப்படின்னார். நீங்கள் இவ்வளோ நேரம் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் நினச்சேன் அப்படின்னார். ரொம்ப நைஸாக சொன்ன உடனே அவங்களுக்கு உள்ளர்த்தம் புரிஞ்சு போச்சு. ஏன்னா நம்ம எப்போ பார்த்தாலும் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்கோம், அதனால் நம்ம பிள்ளைகளும் அப்படி தான் இருப்பாங்க. அதே சமயத்தில் தவம்னு போயிட்டோம் அப்படின்னம்னாக்க புறத்தே ஓடாத மனம், வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அது எதுவாக இருந்தாலும் நமக்கு எந்த விதத்துலேயும் இடையூறு ஏற்படாது. ஆனால் இப்போ நம்ம தவமே செய்யலை, அந்த நேரம் பூரா அந்த பிள்ளைக எப்படா தவம் முடியும் போய் அடிக்கலாங்கிற மனதிலேயே இருந்துடும். இது வார அவர் மகானாக இருக்கிறனால அவர் சொல்லிட்டார் அப்படின்னு நினச்சார். இப்போ இதுக்கெல்லாம் இது பழைய பழக்கங்களாக பல பிறவிகளில் தொடர் பழக்கங்களாக இருக்குன்னா இதை மாற்றி அமைக்கணும்னா அதுக்கு ஒரு உபாயம் இருக்குது. ஏன்னா தீர்க்க முடியாத சிக்கல் என்பதே கிடையாது வாழ்க்கையிலேம்பார் மகரிஷி. என்ன தீர்வு அதுக்கு அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அகத்தவம் பண்ணுங்கன்றார். அகத்தவம் பண்ணுவதன் மூலமாக அந்த கணவன் மனைவி உறவு பலப்படும். எதுக்காக நம்ம பிறந்திருக்கோம், ஒருத்தரோட வினையை இன்னொருத்தர் கழித்துக்கொள்வதற்கு உதவி செய்கிறதான் இந்த கணவன் மனைவி உறவுங்கிற உண்மைகளை புரிஞ்சுக்கிட்ட பிறகு அதன் பிறகு அவங்களுக்குள்ளாக இணக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு தான் வாழ்த்தி வாழ்த்தி வசமாக்க சொல்கிறார் மகரிஷி. அப்போ அதே மாதிரி தான் ஒரு முறை உங்களுக்கு மனவளக்கலை தொகுப்பு 1ல் கூட வாழ்த்தும் பயணங்கிறதுல கடைசியாக ஒரு சாப்டரில் இந்த ஒரு நிகழ்வை போட்டிருப்பாங்க. ஏன்னா சென்னையில் திருவான்மியூரில் ஒரு அன்பர் பயிற்சி எடுத்துக்கிட்டார். ஒரு 15 நாள் பயிற்சி பண்ணியிருக்காரு. ஆரம்ப நிலை பயிற்சியாளர் தான். மகரிஷி அன்னைக்கு சிந்தனை உரை பேசி முடிக்கிறார் மாலையில். பேசி முடிக்கும்போது அந்த ஐயா எழுந்திரிச்சு, ஐயா நான் என் அனுபவத்தை கொஞ்சம் சொல்லலாமா அப்படின்னா, தாராளமாக சொல்லுங்கன்ட்டார் மகரிஷி. அப்புறம் அவர் சொல்கிறார், நாங்கள் திருமணமாகி எவ்வளவோ ஆண்டுகள் ஆகுதுங்க, நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவனும் மனைவியும் முகத்தை பார்த்து பேசியே பல ஆண்டுகள் ஆகுது, பேசிக்கிறதும் இல்லை, மூஞ்சியிலேயே முழிச்சுக்கிறது இல்லை. எதனால் இப்படி நடந்ததுங்கிறது கூட எங்களுக்கு நினைவுக்கு இல்லைங்க, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் ஒரு வீட்டில் தான் இருக்கிறோம். இப்போது 15 நாளைக்கு முன்னாடி தான் நான் மனவளக்கலை பயிற்சி எடுத்துக்கிட்டேன், குண்டல் யோக பயிற்சி எடுத்துக்கிட்ட பிறகு நீங்கள் வாழ்த்த சொன்னீங்க. அந்த வாழ்த்துவதுங்கிறதுல முதல்ல வாழ்க்கை துணையை வாழ்த்துங்கள்ங்கிற இடத்துல ஒரு தடவை வாழ்த்துறேன். அப்புறம் பெற்ற மக்கட்செல்வங்களை வாழ்த்துங்கன்னா ஏன் முகத்தையே பார்த்துக்கலையா, அதனால்
பிள்ளைகள்ங்கிற இடத்துலையும் நீங்கள் சொன்ன மாதிரி பிள்ளை இல்லாதவங்க வாழ்க்கை துணையினுடைய உருவத்தையே நினச்சி வாழ்த்துங்கன்னு சொன்னீங்க. அந்த இடத்துலையும் ஒரு தடவை அந்த அம்மாவையே நினச்சி வாழ்த்துனேன். அதன் பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலாளராகவோ உங்களுக்கு இருக்கக்கூடியவங்க ஒத்திசைவாக இருக்கணும் தொழில் செய்கிற இடத்துல, அதனால் அவங்கள வாழ்த்துங்க. நீங்கள் எனக்கு மேலாளர்லாம் இல்லை, என்னுடைய தொழிலில் நான் தான் எல்லாம். அதனால் அந்த இடத்துலையும் அந்த அம்மாவே வச்சு இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தடவை வாழ்த்துறதுக்கு பதிலாக பல தடவைகள் அந்த அம்மாவை வாழ்த்துனதுனால இந்த ஒரு வாரமாக அந்த அம்மா எனக்கு சாப்பாடு போடுறாங்க, நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கமாயிட்டோங்க, எனக்கு இது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டாராம். அதுபோல் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் அந்த கணவன் மனைவி உறவுங்கிறது மிகவும் போற்றுதலுக்குரியதுங்கிறத உணர்த்துவதற்கு தான் மனைவி நல வேட்பு நாள் அப்படிங்கிற ஒன்றையும் மகரிஷி அன்னை லோகாம்பாளுடைய பிறந்த நாளை எல்லாரும் உலகம் முழுவதும் கொண்டாடுங்க மனவளக் கலைஞர்கள். ஏன்னா ஒரு 15 நாளுக்கு ஒரு தடவை இந்த தியான பயிற்சிகளிலே ஒரு மிக உயர்ந்த கணவன் மனைவி உறவை பலப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி தான் டிரான்ஸ்கரண்ட் மெடிடேஷனுங்கிறத கொடுத்தார். ஒருத்தருடைய கருத்தை இன்னொருத்தர் ஏற்றுக்கொண்டு அந்த குடும்பம் அமைதியாக வர்றதுக்கு ஒரு 15 நாளைக்கு 10 நாளைக்கு ஒரு தடவை அமர்ந்து அந்த தவத்தை ஒரு 5 நிமிஷம் செஞ்சாங்க அப்படின்னாக்க என்றைக்குமே அவர்களுக்குள்ளார பிணக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அவர்களுடைய எதிர்கால சந்ததியினர்கள் நல்லவர்கள் வல்லவர்களாக உருவாவாங்க என்ற முறையில் மகரிஷி கொடுக்காத விஷயம் எதுவுமே இல்லை. அதை சரியாக விளங்கி கொண்டு எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்தணும். அப்படின்னோம்னா ஒவ்வொரு குடும்பமும் சிறப்பாக இருக்கும்போது இந்த உலகமே சிறப்படைகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இந்த சிந்தனையை மேலும் மேலும் நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு நம்ம குடும்பத்தில் எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கோம், நம்ம மற்றவங்களோட இணக்கமாக இருக்கிறோமா குடும்பத்தில், அது இன்னும் இல்லை அப்படின்னா எதை நம்ம விடுபட்டு போயிருக்கு, நம்ம எதை செய்யாமல் இருக்கோம், அதை நம்ம தொடர்ந்து செய்கிறதுக்கு குருமகானுடைய ஆசிகளை நம்ம வேண்டி எப்போவுமே நம்ம இந்த சிந்தனையில் ஈடுபடுவோம்னு சொல்லி இந்த அளவில் இந்த சிந்தனைகளை நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன்.